சென்னை மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் வந்து சென்னை வந்து 18 ஓட்டங்களை வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. பஞ்சாப் அணியானது நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 219 ஓட்டங்களை பெற்றிருந்தாங்க. பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய சென்னை அணியானது 201 ஓட்டங்களை பெற்று 18 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இந்த போட்டியோட தோல்விக்கு முக்கியமான காரணம் வந்து சென்னை அணியோட ஃபீல்டிங். இன்றைக்கு இடம்பெற்ற போட்டியில் வந்து சென்னை அணி வீரர்கள் 5 மிஸ் கச்சஸ் விட்டுருந்தாங்க. இந்த கச்சஸ் தான் மிஸ் பண்ணதாலேயான் சென்னை அணியோட தோல்விக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அதோடு வந்து சென்னை அணியோட பேட்டிங்கும் வந்து ஒரு கோஆர்டினேஷன் இல்லாத பேட்டிங்காக காணப்படுது. எந்த வீரர்களையும் நம்பவே முடியலை, யார் அடிப்பாங்க என்ன. சும்மா வராங்க, விளையாடுறாங்க, போகிறாங்க. டோனி வராரு, கடைசியில் வந்து 4 ஓவர் இருக்க வராரு, 2 ஓவர் இருக்க வராரு, வந்துட்டு வந்து ஒரு 6 அடிப்பார், இல்லை 2 6 அடிப்பாங்க. ஜனங்கள்லாம் டோனியை பார்த்தோன்னே டோனி டோனி டோனின்னு கத்திட்டு அப்புறமா அப்படியே டோனியை பார்க்க வந்தால் அவங்களுக்கு மச்சு வெண்டாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதாங்க சென்னையோட எல்லா மச்சிலையுமே நடக்குது. இது ஏதோ படத்தில் வர்ற மாதிரி ஹீரோ வந்து 10 நிமிஷத்தில் வந்து 4 பேர் அடிச்சுட்டு போவார், அந்த சீன் தானுங்க இப்போ ஐபிஎல்லில் சிஎஸ்கேயோட எல்லா மச்சிலையுமே நடக்குது. இதுதான் சிஎஸ்கேயோட முக்கியமான தோல்விக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது. சிறந்த வீரர்கள் இருந்தாலும் எந்த வீரரை எங்கே ரக்கணுமன்ற ஒரு ஐடியா இல்லாமல் சும்மா ஏதோ படத்தில் வர்ற மாதிரி டோனியை கடைசியில் இறக்கி விடுறாங்க, மச்செல்லாம் தோக்குறாங்க. எந்த வீரரை எங்கே பயன்படுத்தணும்னு தெரியாமல் இப்படியே இருந்தால் சிஎஸ்கே அணியானது புளி ஆஃபுக்கும் செல்ல முடியாது, தோல்வியை மட்டும்தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கணும் கடைசி வரையிலையும். கூடிய சீக்கிரம் சிஎஸ்கே அணியில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும், சிஎஸ்கே அணி வின் பண்ணணும். டோனியை வந்து இறக்கலாம், ஆனால் ஒரு சிறந்த ஒரு இடத்துல இறக்கி ஒரு நல்ல ஒரு அவுட்புட் எடுத்தால் நல்லா இருக்கும். சும்மா தேவையில்லாமல் 2 ஓவர் இல்லை 4 ஓவர் கேட்க டோனிக்கு பார்க்கணுமன்ற ஃபேன்ஸுக்காண்டி டோனி இறக்கி ஒரு பிரயோசனம் இல்லைங்க, ஒரு மேட்சையும் வின் பண்ண முடியாது. அதனால் சிஎஸ்கே அணியானது வந்து இனிமேல் காலத்தில் வின் பண்ணணுமெண்டா ஒரு நல்ல டீம் கோஆர்டினேஷன் இருக்கணும். ஸோ இது போன்ற ஐபிஎல் நியூஸை அறிஞ்சு கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் ஆகிருங்க. See you இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.